அரசாங்கம் அரசு கல்வி எடுத்துட்டு வந்து சேருங்க, பள்ளியில சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர அரசு பள்ளிகள்ல தரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தரம் இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். இப்ப எந்த அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் அரசு பள்ளி கல்லூரியில படிக்கிறார்? காரணம் என்ன? தரம் இல்லை. இவங்கள யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில படுத்து மருத்துவம் செய்து கொள்கிறாங்க. காரணம் என்ன? தரம் இல்லை. தம்பி செந்தில் பாலாஜியை ஓமந்தூர் ராமசாமியார் நம்ம தாத்தா பேர்ல இருக்கிற இதுல நீங்க சேர்த்தீங்க. 2 நாள்ல திருப்பி என் காவிரி கொண்டு போனீங்க. நீங்க நடத்துற மருத்துவமனை, உங்க அரசு மருத்துவமனை, அதுல இருந்து என் காவிரி கொண்டு போகணும். ஏன்னா தரம் இல்லை. ஐயா கருணாநிதி அவர்கள் படுத்தது எங்க? எம்ஜி ராமச்சந்திரா காவிரி. அம்மையார் ஜெயலலிதா எங்க மருத்துவம் படுத்தாங்க? அப்பலோ. ஐயா எம்ஜிஆர் எங்க? அப்பலோ. அப்ப நீங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களே காட்டுறீங்க அரசு மருத்துவமனை தான் தரமா இருக்குன்னு. அதே மாதிரி இவங்களே வந்து தனியார் ஏன் அரசு பள்ளியின் தரம் உயர்த்த முடியலைன்னா தனியார் பள்ளி கல்லூரிகளை நடத்துகிற பெருமக்களே அமைச்சர் பெருமக்களா இருக்கிறீங்க. அப்ப அரசு பள்ளி கல்லூரியின் தரம் இருந்துச்சுன்னா உங்க கல்லூரி வியாபாரம் படுத்துக்கிறோம். இப்ப எந்த அமைச்சருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்ல? எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்ல? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதை மாற்றுறதுக்கு பேர் தான் மாறுதல்ங்கிறோம். அதுதான் புரட்சிங்கிறோம். அதுதான் மாற்று அரசியல்ங்கிறோம். அப்ப அதை செய்யறதுக்கு கொஞ்சம் நீங்க எங்களை ஊக்கப்படுத்தணும், கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இங்க பள்ளி கல்வித்துறை இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கல்வித்துறை இருக்கு. அதுக்கு 2 துறை அமைச்சர்கள் இருக்காங்க. உயர்கல்வி, பள்ளி கல்வி இருக்காங்க. இதுல இன்னொன்னு மருத்துவத்துக்கு தனியா அமைச்சர் இருக்காங்க. அதுக்குள்ள சுகாதார செயலாளர் இருக்காங்க. இவ்வளவு இருந்தும் இவ்வளவு இது நெருக்கடி. அப்ப சரியாக இந்த இது ஆட்சி சரியா செய்யல அப்படின்னு சொல்ல எங்களை தானே இதுல கேள்வி இருக்குது. இல்லை தானே? இல்ல, தோற்று போச்சு. தனியார் மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையில எல்லாவற்றையும் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீர், 3ஐயும் விற்பனை பண்டமாக மாற்றிவிட்ட நாடு இல்ல சுடுகாடு. அது மாற்றி வித்திருச்சு. அறிவை எப்படி நீ விற்பனை பொருளா மாத்தின? உயிரை காக்கும் மருத்துவத்தை எப்படி வியாபாரமாக்குன? மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அதை மக்களுக்கு தேவைங்கிற கோட்பாட்டில் நீ இயங்கி இருக்கணும். ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் கல்வி வளம் தான், அறிவு வளம் தான். அந்த அறிவு எப்படி, அறிவு கருவறை எப்படி வர்த்தக வியாபார அறையா மாறிச்சு? எப்படி வர்த்தக அறையா மாறிச்சு? மாத்தினது யாரு? நல்ல காசு கொடுத்தா நல்லா படிச்சுக்கலாம். காசு இல்லைன்னா எத்தனை குடும்பத்து பிள்ளைகள் படிக்க முடியாம இடைநிறுத்தம் செய்யறாங்க. அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்த மாட்டாங்க. காரணம், இவர்களுடைய கல்வி நிறுவனங்களின் வசூல் பாதிக்கப்பட்டோம். அதானே? யாருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. எந்த அமைச்சருக்கு இல்ல? கல்லுக்கடை ஏன் திறக்கல? எல்லா மாநிலங்களிலும் கல் இருக்கும்போது இங்க மட்டும் ஏன் மதுவா மாறிச்சு? ஏன்னா சாராய ஆலை வைத்திருக்கிற பெருமக்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து கல்லுக்கடை திறந்தா அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துரும். வியாபாரம் படுத்தா அந்த ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும். அப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அண்ணன் திருப்பி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை மாத்தணும்னு தான் தனிச்சு நின்று போராடுறேன். முடிஞ்சா எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த தேர்தல ஒரு ஓட்ட போட்டு விட.